ஹலோ நண்பர்களே, நாங்கள் வந்து இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு மார்பிள் பீச்சுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், ஆனால் அவ்வளவான கிளியரான இடம் இல்லை. எல்லாமே குப்பையாக தான் இருக்குது. இந்த பையங்களை பார்த்தீங்கன்னா பயங்கர குப்பையாக இருக்குது. இது மார்பிள் பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு உள்ள ஒரு இங்கே இருந்தால் டவுனில் இருந்து வந்து இதில் அதுக்கு முன்னுக்குள்ள ஒரு பீச் தான் இது. அதாவது பீச் என்ன ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இது வந்து மலையில் சேர்ந்து இடங்கள் இருக்கு. நல்ல இயற்கை வளமான ஒரு பிரதேசமாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு கண்டினியூஸ் இதை வந்து இந்த பிரதேசம் வந்து கைவிட்டுட்டு இந்த குப்பையான பிரதேசமா இந்த ஒரு பயங்கர குப்பையா இருக்கு. உலக நாடுகள் வந்து இந்த இப்படியான இடத்த வந்து உருவாக்குறாங்க. ஆனா இது இயற்கையாகவே திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்குது, இலங்கையில இருக்குது. ஆனா இதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணினா நாட்டுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். அதோட வந்து நல்ல டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா போட்டுகள் இருக்குது. நல்ல நல்ல இயற்கையான கடற்கரை பயங்கர குப்பையாக இருக்குது, ஒரு இதுவுமே இல்லாமல். நான் நிறைய வீடியோக்கள் போட்டுட்டேன். இது வந்து கடைசியாக உங்களுக்கு இந்த வீடியோ போகிறேன்னு பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. தயவு செய்து நிறைய வீடியோ போட இருக்கு, பாருங்க, லைக் பண்ணு. நாங்கள் வந்து இந்த மார்பிள் பீச்சை வந்து வீடியோ எடுக்கலாம் போச்சு, ரிவ்யூ எடுக்கலாம் போச்சு. என்ன காரணம்னு சொன்னால் எங்களோட நாட்டினுடைய பாதுகாப்புக்கு என்னன்னு கருதி ராணுவம் வந்து தடை செஞ்சிருக்கு. அதால் வந்து அதை நாங்கள் வீடியோ எடுக்க முடியாது போயிட்டு. இப்போ நாங்கள் அதில் போகிற பாதையில் உள்ள ஒரு பீச்சு, ஒரு பாலத்தை வந்து நாங்கள் பாருங்க எடுத்து காட்டுறோம். திருவண்ணாமலை வந்து அநேகமாக எல்லாமே வந்து தீவு பதியத்தான் இருக்கு. திருவண்ணாமலை தீவு பகுதிகள் வந்து எல்லாம் பாலத்தினோட வந்து இணைக்கப்பட்டது. இது வந்து நாங்கள் போகிற பாதை இப்படியே தான் நாங்கள் வந்து வவுனியா ரோடு போட்டு தான் நாங்கள் வந்து இங்கே போக போகிறோம். யாழ்ப்பாணம் வவுனியா ரோடு போட்டு எங்களை அஞ்சாவரம் போய் அப்படியே இந்த ரோட்டு நாங்கள் போக போகிறோம். இது வந்து போகிற பாதையில் உள்ள மார்பிள் பீச்சுக்கு போகிற பாதையில் உள்ள ஒரு கடற்கரை தான். ஆனால் நல்ல அழகான ஒரு பிரதேசம். நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. வேறு லெவலில் தான் இருக்கு இடங்கள். பாருங்க, பார்க்காம வேறு லெவலில் தான் இது வந்து இந்த படகுகள் எல்லாம் இருக்குது. படகுகளை பார்க்கறது இது டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஆனால் பெருசாக வருமானம் இல்லை. அதில் கைவிட்டுருக்கு நம்ம ஆட்கள் வந்து பெருசாக இதன்ற இல்லை. இது வந்து ஆழமான பகுதி ஊரோடது. இப்போ அந்த கயிறெல்லாம் கட்டிக்கிறது, தடை கட்டிக்கிற பாருங்க, தடை கட்டிக்கிறாரு. அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் வந்து ஓய்வதில்லை பாருங்க. வேற லெவல்ல அலை அடிச்சு கொண்டுதான் இருக்கு அந்த நேரம். இந்த டூரிஸ்ட் படம் ஒன்று நிற்குது. இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் படகுகள் நிறைய இருக்குது. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த இருக்கிற ஒரு மார்பிள் பீச்சுக்கு போகிற பாதையில் உள்ள ஒரு இதான். இப்போ வந்து 9:30 9:30 நீரம். இப்போ இதில் ஒரு டூரிஸ்ட் படம் ஒன்று நிற்கிறாங்க. பழுதா இப்போ அரைகுறையில் தான் நிற்கிது. பழுதான மாதிரி தெரியும். மேலையெல்லாம் கிழிஞ்சுது உங்களுக்கு பாருங்க இஞ்சி. ஆனால் டூரிஸ்டை வந்து ஊக்குவிக்கலாம். இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வச்சா செய்யலாம். பெருசாக செய்கிறாங்க. இல்லை முதலீடு போட்டு சீன அரசாங்கம் வந்து இப்படியான தீவுகளை வந்து உருவாக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாமே இயல்பாக இருக்குது. ஆனால் என்ன, இதை வந்து ஊக்குவிப்புகள் காணாது. பாருங்க, ஆலமரத்தோட சேர்ந்து ஒரு ஜாலியான ஒரு பீடா கடை ஒன்று இருக்குது. நல்லா இருக்கு, நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஆனால் உலக நாடுகள் வந்து சீனா எல்லாம் வந்து ஒரு தீவை உருவாக்குறாங்க. தீவை உருவாக்கி டூரிஸ்ட் பிளேஸ் உருவாக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயல்பாகவே இருக்குது. அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது. மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும். இதில் வந்து பெரிய ஹெவி வெஹிக்கிளுடைய டயர் இடம், பழைய டயர் இடம். இது வந்து இந்த கடல் சேர்ந்து இருக்கைகளை போட்டுலான இடத்துக்கு தேவையான ஒன்று தான். ஆனால் பயங்கர குப்பையாக இருக்குது. இதெல்லாம் பயங்கர நீட்டாக செய்யலாம். நீட்டாக வந்து இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி ஒரு நல்ல இல்லை கொண்டரெல்லாம் செய்கிறாங்க. இல்லை கதையோடு சேர்த்து ஒரு மரம் ஆலமரம் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கத்தெல்லாம் வந்து திரும்ப டவுன்ல இருந்து இந்த பக்கத்துல வந்து இப்படி இதுக்கால வந்து இந்த தால வந்து இப்படியே வந்து இந்த இதால மார்பிள் பீச் இதுக்கால தான் போகணும். அதில் போய் தான் அப்படி வந்து இதில் வியூ எடுக்கலாம். இங்கால ரோட் போகுது, இங்கே போகுது தெரியல. கடற்தொகுதி வேணும். கடற்தொகுதி எங்களோட ஆட்டோ நிற்குது. உண்மையிலே வந்து இயற்கையான ஒரு பீச் இருக்குது. இதில் இயற்கை வளம் போட்டு இருக்குன்னா அது வந்து இந்த எங்கள் மீன் வந்து டூரிஸ்ட் படம் நிற்கிது. எல்லாம் குப்பையாக தான் இருக்கிறாங்க. குப்பையா பீச். எங்களோட அரசாங்கம் நினைச்சா இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி வேற லெவலில் கொண்டு வரலாம். இரண்டுமே அந்த இடம் வந்து வேற லெவலில் இருக்கிற கொண்டு வரலாம். ஆனால் முயற்சி எடுக்கணும். அதோடு சேர்ந்த கடை தொகுதி நல்லதாக தான் இருக்கு. ஆழமான கடல் பகுதி அறிஞ்சு வருங்க. என்றால் இந்த
ரங்கும் தூர கிடக்கு. இந்த சைட் பக்கம் இந்த இதான் ரங்குது, வலிச்சலா இருக்குது. இங்காலயம் ஒரு போட் இருக்கு, வாங்க காட்டுறோம். கையெல்லாம் கொண்டு எடுக்கிறேன், ஆடுது, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க சரியா. இப்போ இங்காலயம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு, சுத்தம் இல்லை. இந்த ஆலயம் ஒரு போட் இருக்கு, இது ஒரு போட். அங்காலயம் நிறைய போட்டுகள் இருக்கு, இங்காலயம் நிறைய போட்டுகள் இருக்கு. சரி பார்ப்போம், அடுத்த வீடியோ போகிறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துடைய ஒரு வீடியோ தான் போடுறேன். மார்பிள் பீச் பொறுத்த முன்னுக்கு